ட்ரீம் மிஷின் மோட்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன வெஹிக்கிள் பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி RR310 டிவிஎஸில் இருக்க இந்த வெஹிக்கிளோட ஃபேரிங் வெஹிக்கிளோட பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெஹிக்கிளுக்கு எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் வரும், அதை எப்படி ப்ரொஃபஷனல் வேல இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அண்ட் வண்டி என்ன கண்டிஷனில் வந்திருக்கு அப்படின்னா கொஞ்சம் டோட்டோடவும் அண்ட் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸோடையும் வந்திருக்கு. இது எப்படி நம்ம ரீஸ்டோர் பண்ண போகிறோம் அண்ட் என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை ரொம்ப க்ளீனான வாஷ் பண்ணிக்கலாம். செராமிக் போடுற ரேஞ்ச் அளவுக்கு வாஷ் பண்ணுவோம். அதாவது கொஞ்சம் கூட டஸ்ட்டே இல்லாமல், ஏன்னா இது அட்மாஸ்ஃபியர் டஸ்ட் கூட பிபிஎஃப்ல வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ ஒட்டும்போது நம்ம இந்த மாதிரி டஸ்ட் எல்லாமே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா நமக்கு பிபிஎஃப் மேலே படாது, அது நம்ம வண்டி மேலே வராது. ஸோ அது மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மொத்தமாக க்ளீனாக வாஷ் பண்ணுறோம். அதுவும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்றது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிடலாம். நம்ம பேஜில் உங்களுக்கு எப்போவுமே பிபிஎஃப் இன்ஸ்டாலேஷன் பற்றியும் அண்ட் அதை எப்படி பண்ணணுன்றதை பற்றியும் அண்ட் ட்ரைனிங் வீடியோஸும் மட்டும் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு அண்ட் கண்டென்ட்க்கு மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பிபிஎஃப் பற்றி லேர்ன் பண்ணணுன்னாலும் நம்ம பேஜில் சொல்லித்தருவோம், அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒரு நீட்டான வாஷ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்லா பேனல்ஸ்லையுமே ஸ்க்ராச்சஸ் இருக்குன்றதுனால பாலிஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. பாலிஷிங் இப்போ என்ன ரேஞ்சுக்கு பண்ணணும் அப்படின்றது நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போங்க. இது பார்த்திங்கன்னா மைல்டாக உங்களுக்கு அதிகமாக துணியால் துடைக்கிறதுனால, அதாவது சம்டைம்ஸ் மண்ணோடு எடுத்து நம்ம துடைக்கிறதுனால அண்ட் உங்களுக்கு துணியை ரொம்ப துவைக்காமல் துடைக்கிறதுனால வர ஸ்க்ராச்சஸ் தான் இந்த மாதிரி ஸ்க்ராச்சஸ் எல்லாமே. ஸோ க்ளீனான மைக்ரோஃபைபரில் துடைச்சிங்கன்னா இன்னும் நல்லா மெயின்டைன் ஆகும். உங்களுக்கு க்ளோஸில் காட்டுறேன் ஸ்க்ராச்சஸ்லாம் எந்த ரேஞ்சில் இருக்குதுன்னு நல்லா பார்த்துங்க. பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் இதோட ரிசல்ட் வந்ததுமே இது எப்படி ஒட்ட முடியுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த ஒரு பேனல் மட்டும் 2 பீஸாக ஒட்ட முடியும். அப்படி தான் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். ஏன்னா இது கர்வ்லேயும் இதுலேயும் இறங்கி வர்றதுனால அந்த மாதிரி ஆகும். ஆல்மோஸ்ட் இப்போ இதில் ஆல்ரெடி ஸ்க்ராச்சஸ் கொஞ்சம் இருக்குது. பட் அதை அதுக்கு மேலேயே கஸ்டமர் பண்ண சொல்லிட்டாரு. அதை மட்டும் நம்ம சின்னதாக டச்சப் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னா இதோட லோகோவை ரிமூவ் பண்ணிடுவோம். லோகோஸை ரிமூவ் பண்ணுறது மூலிமா நம்ம பெட்டராக இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். லோகோ இருந்தால் இப்போ நம்ம அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது அதை சுற்றி ஒரு கட் வரும். அந்த கட்டில் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த டஸ்ட்டு எல்லாமே இருக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அண்ட் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணுன்றதுக்காகவும் தான் லோகோஸை ரிமூவ் பண்ணுறோம். சில வெஹிக்கிளில் ரொம்ப ரிமூவ் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அதை ரிமூவ் பண்ண மாட்டோம். மோஸ்ட் ஆஃப் த வெஹிக்கிளில் ரிமூவ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ராசஸ் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது பண்ணிடுவோம். இந்த மாதிரி இருக்கும்போது பாலிஷிங் 2 ஸ்டேஜ் பண்ணுவோம். ஒன்று ஹெவி கட் பண்ணுவோம் அண்ட் ஃபினிஷிங் பாலிஷ் பண்ணுவோம். ஹெவி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற ஸ்க்ராச்சஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் கிளாஸி இன்னும் ஜாஸ்தியாக தெரியணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ஃபினிஷிங் பாலிஷ் பண்ணிடுவோம். அது பண்ணி முடித்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது தெரிய ஆரம்பிச்சிடும் கிளாஸி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு செக்ஷனாக எல்லா பார்ட்டையுமே கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பாலிஷிங் முடிஞ்சதுக்கப்புறம் தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்டலேஷன் டேரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்களே பார்க்க முடியும் வரும்போது எப்படி இருந்தது அண்ட் பாலிஷிங் முடிஞ்சதுக்கப்புறமா அது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா அதில் இருக்க ஸ்வெல் மார்க்ஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஓய் கண்டிஷனுக்கு கலர் நல்லா பூஸ்டட் ஆகி தெரியும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டேங்க்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பாலிஷ் பண்ணி அந்த ஸ்க்ராட்ச் இருக்க எல்லா இடத்துலையும் பாலிஷ் பண்ணி எல்லாமே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸியும் அண்ட் அது எப்படி ஸ்வெல் மார்க் இல்லாமல் க்ளீனாக இருக்குன்றதையும் உங்களால் பார்க்க முடியும். இன்ஸ்டலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரண்ட்டு மாஸ்க்கு, அதுக்கு மேலே வர வைசரு, அதுக்கப்புறம் ஹெட்லைட்டு, இந்த மாதிரி ஒரு பார்ட்டை இன்ஸ்டலேஷன் பண்ணி டுவர்ட்ஸ் பேக்குக்கு இன்ஸ்டலேஷன் போய் ஃபினிஷ் பண்ணுவாங்க. ஸோ இதை வாட்டர் மூலியமாக ஓட்டுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் வைஸ் பார்த்திங்கன்னா ஷாம்புவையும் வாட்டர், கோல்டு வாட்டர் ஆர் ஹாட் வாட்டர் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் இன்ஸ்டலேஷன் பண்ணுவாங்க. அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை உங்களால் பார்க்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி டேங்க்கை 2 போர்ஷனாக போடுவோம். ஸோ இது வரைக்கும் ஒரு போர்ஷனும் அண்ட் அதுக்கு மேலே இந்த கர்வ் ஒரு போர்ஷனும் வந்துடும். ஸோ பெரிய போர்ஷன் ஒன்று, இந்த கர்வ் போர்ஷன் 2. இது டோட்டலாகவே டேங்க்கு 4 பார்ட்டாக இருக்கும். இது டோட்டலாக என்ன ப்ராசஸ்னால் இன்ஸ்டலேஷன், அதுக்கப்புறம் கட்டிங், அதுக்கப்புறம் போஸ்ட் ஹீட்டிங், அவ்வளோதாங்க. இந்த 3 ப்ராசஸில் பிபிஎஃப் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடும். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராசஸ், கட்டிங் பண்ணுறது. கட்டிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது எட்ஜ் டு எட்ஜ் கட் பண்ணதுக்கப்புறம் அதை கொஞ்சோண்டு போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுவாங்க. கொஞ்சமாக போஸ்ட் ஹீட்டிங் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதை சீட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைட்னஸ் வேணும். அதுக்காக தான் அதை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை டைம் விட்டுட்டு அதுக்கப்புறமா பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அடுத்த பார்ட்டை நம்மளால் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு பேனல்லையும் எங்கெங்கே ஃபீட் பண்ணணும் அண்ட் எங்கெங்கே புஷ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி எட்ஜ் டு எட்ஜ் புஷ் பண்ணிடுவாங்க. இன்ஸ்டலேஷன் வைஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்து அது எட்ஜ் டு எட்ஜ் கவர் ஆகிற மாதிரி கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த வெஹிக்கிள் எல்லா பார்ட்டுமே வந்து உங்களுக்கு எட்ஜ் டு எட்ஜ் கண்டிப்பாக கவர் ஆகிடும், எங்கேயுமே வந்து ஓப்பனாக இருக்காது. ரிலீஃப் கட் மேபி இருக்கலாம், இல்லைனா வந்து இப்போ நம்ம 2 பீஸாக 3 பீஸாக போடுற இடத்துல கட்ஸ் தெரியலாம். அது மாதிரி தான் இப்போ டேங்க்லேயும் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 பீஸாக வந்து சொன்ன மாதிரி ஒரு போத் சைடுக்கும் வந்து 2 செக்ஷனில் கட் வந்துடும். இது கட் வந்து அதுக்கு மேலே அது ஓவர்லேப் வந்துடும். ஓவர்லேப்னால் இந்த ஃபிலிம்க்கு மேலே அந்த ஃபிலிம் வந்து ஒரு லேயர் ஆஃப், அதாவது ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1/4 இன்ச் சைஸுக்கு வந்து ஒரு ஓவர்லேப் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியலாம். அதுதான் வந்து இப்போ நான் உங்களுக்கு அடுத்து நான் காட்டுவேன். அண்ட் வந்து சைட் போர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் வந்து டோட்டலாகவே கவர் ஆகிடும். இந்த வெஹிக்கிளில் டோட்டலாக இந்த ரெட் பார்ட்ஸ் போட்டிருக்க எல்லா பேனலுமே கவர் ஆகிடும். அண்ட் வந்து உங்களுக்கு அண்டர் பெல்லி பிளாக்கில் இருக்கும், அதுவும் கவர் ஆகிடும். இப்போ நீங்கள் மட்கார்டை எடுத்து வெளியே ஃபினிஷ் பண்ணுறது தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அதையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே டக்கின் பண்ணி ஃபோல்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் வந்து உங்களுக்கு வைசர் சொல்லியிருந்தேன் இல்லையா, வைசரையும் வந்து இப்போ அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிட்டுருக்காங்க. ஆஃப்டர் வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம லோகோஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அண்ட் வந்து இதோட கிளாரிட்டியை நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வண்டி வரும்போது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ட் வந்து இப்போ அதோட கிளாரிட்டி எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்க முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சொன்ன மாதிரி 4 போர்ஷன்ஸாக இருந்திருக்கும். அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்க்க முடியும். அண்ட் இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஃபினிஷிங் முடிஞ்சு அது ட்ரை டைம் விட்டதுக்கப்புறம் க்யூரிங் டைம் வந்து 6 ஹவர் விட்டுருக்கோம். 6 ஹவர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் இந்த நேமெல்லாம் சுற்றி, இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் சுற்றி ஒரு ஏர் பபிள் மாதிரி இருக்குது அப்படின்றது வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அது வந்து எம்போஸ்ட் ஆகி தான் ஒரு ப்ராடக்ட் மேலே வருது. ஸோ அதனால் அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் அதோடய ஃபினிஷிங் எல்லாத்தையும் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 to 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி க்ளாஸி எல்லாமே வந்து நம்மகிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச்லேருந்தே இந்த மாதிரி க்ளாஸி தான் இருக்கும். நிறைய பேர் 3 இயர்ஸ்க்கும் 5 இயர்ஸ்க்கும் க்ளாஸி டிஃப்ரென்ஸ் இருக்குமான்லாம் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்கும், பட் அந்த லெவலுக்கு உங்களுக்கு தெரியாது. 5 இயர்ஸில் உங்களுக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அதனால் உங்களுக்கு அந்த லெவல் தெரியலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோன்றதை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது நீங்கள் பார்த்துருக்கோம், செஞ்சுருப்பீங்க. இருந்தாலுமே இந்த வெஹிக்கிளில் எங்கே இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரண்ட் மட்கார்டு, ஹெட்லைட்டு, அந்த ஃப்ரண்ட்டு சைட் பேனல், அண்டர் பெல்லி, டேங்க்கு, அப்புறம் டெயில் செக்ஷன் வந்துடும். அண்ட் வந்து உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வைசர், இது எல்லாமே இந்த வெஹிக்கிளில் கவர் ஆகும். இதில் நீங்கள் புது வெஹிக்கிள், அதாவது பிராண்ட் நியூவாக வந்த BS6 பார்க்கணுன்னாலும் நான் அந்த வீடியோவும் இப்போ காட்டுறேன், அதையும் பார்த்துக்குங்க. இப்போ வந்திருக்க மாடலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விங்லெட் மட்டும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா. அண்ட் விங்லெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண முடியும். உள்ளேருந்து வந்து அது ஸ்க்ரூ டைப்ஸ் வருது. அண்ட் இதையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலிங் பண்ணி இன்ஸ்டலேஷன் பண்ணி ஒரு வீடியோ நான் காட்டுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேனலையுமே அதே மாதிரி சேம் இன்ஸ்டலேஷன் பண்ணி வச்சாச்சு. அண்ட் அதுவும் ட்ரை டைமுக்கு விட்டுருக்கோம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கலர் வந்து சூப்பராகவே இருக்குது. அண்ட் இதில் வந்திருக்க ரெட் கலரும் பட் ஆல்மோஸ்ட் சேம் தான். அண்ட் அதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர் பெல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது நான் பார்த்தேன், இங்கே இந்த உங்களுக்கு கிளச் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு டுக்காட்டி ஸ்டைலில் பயங்கரமாக இருக்குது. அண்ட் அது நல்லாவே பண்ணியிருக்காங்க, நல்லா குவாலிட்டியாக தெரியுது. அண்ட் உள்ளே கொடுத்துருக்க அந்த ரெட் டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்குது. அண்ட் அண்டர் பெல்லி இதில் சேம் கலர் கொடுத்துருக்காங்க, அதனால் அதுவும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு பெரிய வெஹிக்கிள் மாதிரி தெரியுது. ஸோ அதை இன்ஸ்டலேஷன் பண்ணி நான் உங்களுக்கு அதுவும் வீடியோ போடுறேன். அண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் சேம் தான், அதே மாதிரி இன்ஸ்டலேஷன் வந்து எட்ஜ் வரைக்கும் வந்து இந்த லைனில் வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இதில் ரொம்ப ஈஸியாகவே தெரிஞ்சிடும். இதில் வந்து நான் மேலே ஒட்டின போர்ஷனை உங்களுக்கு ரெட் கலரில் காட்டல, இதில் எட்ஜ் டு எட்ஜ் காட்டுறேன். இதில் எட்ஜ் டு எட்ஜ் இந்த மாதிரி ஷ்ரிங்க் இல்லாமல் இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருப்போம். அதனால் உங்களுக்கு வந்து எங்கேயுமே வந்து லிஃப்ட் ஆகிற இதுவே இருக்காது. இதுதான் அந்த மேல் போர்ஷன், இந்த 4th போர்ஷன். கடைசியாக இதை தான் ஒட்டுவோம். அதுதான் உங்களுக்கு நான் வந்து ரெட் பார்ட்டில் காட்டல, ஆனால் இந்த பார்ட்டில் உங்களுக்கு காட்டுறேன், நல்லா பார்த்துங்க. இதுதான் கடைசியாக ஓட்டுறது. ஸோ இது இந்த மாதிரி கர்வ்லாம் நிறைய இருக்கிறதுனால இன்ஸ்டலேஷன் கொஞ்சம் கஷ்டன்றதுனால அதை கடைசியாக பண்ணி ட்ரை டைம் விடுவோம். அதனால தான் செகண்ட் டேவும் அதை பண்ணுறோம். ஸோ இதில் அந்த கலராக இருக்கட்டும், இல்லைனா இந்த ரெட்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே இன்ஸ்டாலேஷன் மாதிரி தான் பண்ணுவோம். எல்லா வண்டிக்கும் ஒரே சேமாக தான் வரும். அண்ட் வந்து நம்ம கடைக்கு இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் தேடி வர்றது வந்து ப்ரீவியஸாக நம்ம பண்ண இன்ஸ்டாலேஷன்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதுவும் இன்ஸ்டாலேஷன் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. அதோட கிளாரிட்டியும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்ஸ்டாலேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி தான் அது பிராண்ட் நியூ கண்டிஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்காக லோகோஸை எடுத்து ஒட்டியிருக்கோம். அண்ட் இங்கே கட் போட்டது தெரியல பாருங்கள், அது எப்படி இருக்குன்ட்டு. ரெட் கலர்லேயும் ஆல்மோஸ்ட் சேம் தெரியாது, ஏன்னா அந்த பெண்டை அதை மேட்ச் பண்ணியிருப்போம். கிளாரிட்டி எப்படி இருக்குன்றதை பார்த்துங்க.
மோஸ்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம் இது மாதிரி கிளாரிட்டி அண்ட் பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் வைஸ் நீட்டாக பண்ணிடுவோம் அப்படின்றது. அதுக்கான டைமும் பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிள் கன்சியூம் பண்ணும். பிகாஸ் இந்த வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இந்த டோட்டல் ஃபேரிங் ஏரியா பார்த்திங்கன்னா 40 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷன் டைமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக தான் தேவைப்படும். ஸோ அதனால் நம்ம மேக்ஸிமமாக 2 days எடுத்துப்போம். இன்றைக்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேவோட ஈவினிங் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் டெலிவரி கொடுத்துருவோம். அது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் கொடுப்போம். பிகாஸ் சில விஷயங்களை கழட்டி பண்ணுறதுனால டைம் எடுக்கும். ஸோ அர்ஜென்சியாக இதை பண்ண முடியாது. வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டலேஷனும் நம்மளால் பண்ணித்தர முடியும். அண்ட் உங்களுக்கு என்ன மாதிரி டவுட் இருந்தாலுமே அதை மறக்காமல் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரிப்ளையும் தருவாங்க. இல்லைனா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லேருந்து குவாலிட்டி டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாமே அனுப்பிடுவாங்க. அண்ட் இதில் போட்டிருக்குது 3 year வாரண்ட்டி. பட் ஆனால் திக்னஸ் ஜாஸ்தியான ஃபிலிம். திக்னஸ் ஜாஸ்தினா கண்டிப்பாக உங்களுக்கு காஸ்ட் வேரி ஆகும். அண்ட் என்ன டீட்டெயில் இருந்தாலுமே மறக்காமல் ட்ரீம் மெஷின் மாட்ஸ் ஒரு வாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் BS6 மாடல் இந்த லேட்டஸ்ட் மாடல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டாலேஷனும் பார்த்துருப்பீங்க. என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறதுக்கு நாங்கள் தாராளமாக ரெடியாக இருக்கோம். PPF பற்றின மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்ம பேஜில் உங்களுக்கு ஒரு இன்ச் பை இன்ச் உங்களுக்கு சொல்லிடுவாங்க. PPFக்கும் செராமிக்குக்கும் இந்த வெஹிக்கிளுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி தான். PPF உங்களுக்கு ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். அதே குவாலிட்டி உங்களுக்கு செராமிக்கில் இருக்குது. பட் அது ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணாது. மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த மாதிரி மோர் கண்டென்ட்டுக்கு மறக்காமல் நம்ம பேஜஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மறக்காமல் மீட் பண்ணுறேன்.